ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கிரேட் பி ஆஃபீஸர் வேலை தான் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. அது தொடர்பான செய்தி தான் தற்போது பார்க்க போகிறோம். ஆஃபீஸர் டிஆர் ஜெனரல் 83 போஸ்ட்டு, ஆஃபீஸர் டிஆர் எக்கனாமிக் அண்ட் பாலிசி ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் 17 போஸ்ட்டு, ஆஃபீஸர் டிஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் 20 போஸ்ட்டு. இந்த வேலைகள் தான் தற்போது நிரப்ப இருக்கிறாங்க. வயது வரம்பை பொறுத்தளவில் 21 வயசுலேன்னு 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். எம்ஃபில் பிஹெச்டி முடித்தவங்க அதிகபட்சம் 32 வயசு 34 வயசுக்குள்ளே இருக்கலாம். மத்திய அரசு விதி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம், ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் வயது வரம்பில் தளர்வு கொடுக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவில் ஜெனரல் டிஆர் ஜெனரல் பிரிவில் பாடப்பிரிவில் பட்டப்படிப்பு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பொது பிரிவாக இருந்தால் 60% மதிப்பெண் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 50% மதிப்பெண் எடுத்திருக்கணும். முதுகலை பட்டப்படிப்பு பெற்றவர்களும் அப்ளை பண்ணிக்கலாம். பொது பிரிவாக இருந்தால் 55% மதிப்பெண் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் பாஸ் கிளாஸாக இருந்தால் போதும். சிஏ படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிஇபிஆர் பதவிக்கு பொருளாதாரம், நிதி, பொருளாதார அளவீடு தொடர்பான படிப்புகளில் முதுகலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும். குறைஞ்சது 55 மதிப்பெண் எடுத்துருக்கணும். எம்பிஏ ஃபைனான்ஸ், பிஜிடிஎம் ஃபைனான்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். கற்பித்தல் அல்லது ஆராய்ச்சி டீச்சிங் ரிசர்ச் அனுபவம் உள்ளவர்களுக்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வயது தளர்வு கொடுக்குறாங்க. டிஎஸ்ஐஎம் அந்த பதவிக்கு புள்ளியியல், கணிதம், பொருளாதார அளவீடு தொடர்பான படிப்புகளில் முதுகலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அல்லது மாஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இந்த வேலைக்கான சம்பளமாக ரிசர்வ் வங்கியினுடைய கிரேட் பி பதவிகளுக்கு அடிப்படை சம்பளம் 55,200 ரூபா, அதோட 99,750 ரூபா வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. தேர்வு செய்யப்படும் முறையை பொறுத்தவரை 3 கட்ட தேர்வு முறை இந்த வேலைக்கு பின்பற்றப்படும். முதல் நிலை தேர்வில் 200 மதிப்பெண்களுக்கு 2 மணி நேர தேர்வு நடைபெறும். பொது அறிவு, நுண்ணறிவு, ஆங்கிலம், காரணம் ஆகியவற்றின் அடிப்படையில் கொள்குறி வகையில் தேர்வு நடைபெறும். தேர்வுக்கு தகுதி அடைவாங்க. முதன்மை தேர்வு பொருளாதாரம், சமூக பிரச்சனை, ஆங்கிலம், நிதி மற்றும் மேனேஜ்மெண்ட் ஆகிய பாடங்களுடன் கொள்குறி மற்றும் எழுதுதல் இரண்டும் கலந்து நடைபெறும். மொத்தம் 300 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். அழைக்கப்படுவாங்க. நேர்முக தேர்வில் 50 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடைபெறும். முதன்மை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் www.rbi.org.in இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு அப்ளை பண்ண கடைசி நாள் 30/9/2025. இதற்கு தேர்வு அக்டோபர் 18 டிசம்பர் 7 வரையும் நடக்கும். வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.